வெல்கம் டு வை ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவம்சம் நிகழ்ச்சியில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற குட் பேட் அக்லி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் வந்து நம்மளுடைய ஏகே அஜித்குமார் வந்து இந்த உலகத்திலே பெரிய டானாக இருக்கார், பெரிய கேங்ஸ்டராக இருக்கார். அப்படி இருக்க நேரத்தில் அவருக்கு வந்து தன்னோட குடும்பத்துக்காக திருந்தி நல்லவனாக வாழணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வருது. அதனால் வந்து அவர் எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு ஒரு 18 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு தன்னோட பையனோட 18வது பிறந்த நாளைக்கு தான் அவனை நான் நேரில் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ 18 வருஷம் கழித்து ஜெயிலேருந்து வெளில வராது. வெளில வந்து தான் பையனை ஆசையாக பார்க்கலான்னு போன இடத்துல பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவர் வந்து ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தார், ஒரு பொண்ணை கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி பொய் கேஸ் போட்டு அவரை வந்து ஜெயிலில் தள்ளிடுறாங்க. இப்போ வந்து அஜித்குமார் வந்து என் பையனுக்காக தான் 18 வருஷம் இதெல்லாம் விட்டுட்டு அமைதியாக இருந்தேன். இப்போ வந்து என் பையனே தொட்டுட்டீங்கல்ல, நான் மறுபடியும் பழைய ஆள் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஆள் ஆகி தன் பையனுக்கு இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி